ஆஸ்ட்ரோ டிவி ஆதி நேயர்களுக்கு வணக்கம். உங்கள் ஜோதிடர் முருகேசன் பேசுகிறேன். இன்றைய வீடியோவில் மேஷராசிக்காரர்களுக்கு செவ்வாயினுடைய பயிற்சினால என்னென்ன ஒரு யோகங்கள் கிடைக்கும் என்பதை பற்றி தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம். தமிழுக்கு விசுவாச வருடம் கார்த்திகை மாதம் 21ஆம் தேதி முதல் தை மாதம் 1ஆம் தேதி வரை கிட்டத்தட்ட 40 நாட்கள் பாருங்க. செவ்வாய் பகவான் மேஷராசிக்காரர்களுக்கு ராசிக்கு 9ஆம் இடத்தில் அமர்ந்து குரு பகவானின் பார்வை பெற இருக்கிறார். ஆங்கில தேதிக்கு 7/12/2025 முதல் 15/1/2026 வரை இந்த 40 நாட்களும் பாருங்க மேஷராசிக்காரர்களுக்கு அதிரடியான பலன்கள் நடக்க இருக்கிறது. ஏன் அப்படின்னா மேஷராசிக்கு அதிபதியான செவ்வாயை குரு பகவான் பாருங்க மேஷராசிக்கு யோகாதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவானுடைய பார்வை பட இருக்கிறது. அப்ப இந்த செவ்வாயினுடைய பெயர்ச்சி, அதாவது தனுசுல அமரப்போகும் செவ்வாய் மேஷராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுக்க இருக்கிறது. இந்த செவ்வாய்ங்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாருங்க, செவ்வாய்ங்கிறது நமது உடம்புல ஓடக்கூடிய இரத்தத்திற்கு காரகன் பாருங்க செவ்வாய். அப்ப ஒரு ஜாதகத்துல செவ்வாய் பாவக்கிரகங்களோட நெருக்கமா இல்லாம இருந்தாலே பாருங்க நல்ல உடல் பலம் ஆரோக்கிய பலங்கிறது கட்டாயம் இருக்கும். இந்த செவ்வாயோட பிறப்பு கால ஜாதகத்தில் ராகு கேது சனி இவங்கெல்லாம் நெருங்கிய தொடர்பில் இருந்தால் தான் அவங்களுக்கு பாருங்க ரத்தத்தில் ஏதாவது பிரச்சனை, ஆரோக்கியத்தில் ஏதாவது பிரச்சனை, வாழ்க்கையில் நிறைய சிரமங்கள் கஷ்டங்கள் போராட்டங்கள்ங்கிறது இருக்கும். ஒரு ஜாதகத்தில் செவ்வாய் ஒருவரே பலம் பெற்றிருந்தாலே போதும், எப்படியாவது வாழ்க்கையில் தங்களோட சுய முயற்சினால மிகப்பெரிய ஒரு இலக்கை கட்டாயம் எட்ட முடியும். அதே போல செவ்வாய்ங்கிறது பாருங்க அதிகாரத்திற்கு காரணம் உள்ள கிரகம். பாருங்க ஒரு சிலரை பார்த்த உடனே நம்ம வணக்கம் வைக்க தோணும். அப்ப அவங்க ஜாதகத்துல செவ்வாய் பலமா இருக்குன்னு அர்த்தம். இன்னும் சொல்ல போனா ஒரு காந்த சக்தி உள்ள ஒரு கிரகம் அப்படின்னா செவ்வாய் பகவான் தான். அப்ப ஒரு மக்கள் தொடர்பு, மக்கள் வசியம், இதுக்கெல்லாம் காரணம் உள்ள கிரகம் எதுன்னா செவ்வாய் பகவான் தான். அதே போல கனரக இயந்திரம், ஒருவர் நிறைய வண்டி வாகனம் வச்சிருக்கிறாரு அப்படின்னா அதுவும் மிகப்பெரிய இயந்திரங்கள் சம்பந்தப்பட்ட வண்டி வாகனம் வச்சிருக்கிறாரு அப்படின்னாலும் செவ்வாய் ஜாதகத்தில் பலமா இருக்கணும். செவ்வாய் பகவான் கேந்திர கோணத்துல யோகாதிபதியினுடைய சாரத்துல இருந்தா பாருங்க அவருக்கு வாகன விஷயத்துல பாருங்க நல்ல முன்னேற்றம் இருக்கும். அதே போல நல்ல உடல் பலம் இருக்கும், நல்ல தைரியம் இருக்கும். தைரியத்திற்கு காரகனே பாருங்க செவ்வாய் தான். அதே போல பெண்களுக்கு பாருங்க களத்திர காரகன், பெண்களுக்கு வாழ்க்கை துணையை சொல்லக்கூடியது செவ்வாய் தாங்க. அப்போ ஒரு பெண் ஜாதகத்தில் செவ்வாய் பலம் பெற்றிருந்தாலே போதும், கணவன் மனைக்குள்ள நல்ல ஒற்றுமைங்கிறது கட்டாயம் இருக்கும், நீண்ட ஆயுள் பலத்தை கொடுக்கும். அதே போல பாருங்க ஒருவர் போலீஸில் இருக்கணும், இராணுவத்தில் இருக்கணும், மிகப்பெரிய வருவாய் துறையில் இருக்கணும், மிகப்பெரிய பதவியில் இருக்கணும், மற்றவர்கள் பாராட்டக்கூடிய அளவுக்கு இருக்கணும் அப்படின்னா ஜாதகத்தில் செவ்வாய் பலமாக இருக்கணும். அதே போல் ஒருவர் விளையாட்டுத் துறையில் அதிகம் ஜெயிக்கணும் அப்படின்னாலும் ஜாதகத்தில் செவ்வாய் பலமாக இருக்கணுங்க. அப்ப செவ்வாய் பலம் பெற்றிருந்தாலே பாருங்க வாழ்க்கையில உயர்வுங்கிறது கட்டாயம் உண்டு. அதாவது இன்னும் சொல்ல போனா ஒருவர் ரொம்ப பஞ்சுவாலிட்டியா இருக்கிறாரு, ஒருவர் சரியான நேரத்தில் ஒரு தொழிலை கரெக்டா செய்யறாரு அப்படின்னாலே அந்த பஞ்சுவாலிட்டிக்கு உரிய கிரகம் பாருங்க செவ்வாய் தான். அப்ப செவ்வாயினுடைய பலம் ஒரு ஜாதகத்துல அவசியம் அப்படின்னு சொல்லலாம். சரி, மேஷராசிக்கு அதிபதி யார் அப்படின்னா செவ்வாய் தான். அப்ப மேஷராசிக்காரர்கள் அப்படின்னாலே பாருங்க அந்த தைரிய வீரியங்கிறது இருக்கும், அவசரப்படுவாங்க, அந்த கோபங்கிறது இருக்கும், மூக்கு மேல கோபங்கிறது மேஷராசிக்காரர்களுக்கு தான் பொருந்தும். எந்த ஒரு காரியத்தையும் ரொம்ப படபடன்னு செய்யக்கூடியவங்க, அவசரக்காரங்க அப்படின்னு சொன்னா அவங்க மேஷராசிக்காரங்க தான். அதே போல பஞ்சுவாட்டியாகவும் ரொம்ப இருப்பாங்க, அதிகாரத்துறையில் இருப்பாங்க. மேஷராசிக்காரர்கள் ஏதாவது ஒரு காரியத்தை தொட போறாங்க அப்படின்னா அந்த காரியத்தை முடிக்காம விட மாட்டாங்க. அதாவது அந்த முன்வைத்த காலை பின்வைத்து பழக்கம் இல்லை மேஷராசிக்காரர்களுக்கு. அவ்வளவு ஒரு தைரிய வீரியம் உடையவர்கள் பாருங்க மேஷராசிக்காரர்கள். இந்த மேஷராசிக்காரர்களுக்கு பாருங்க ராசிக்கு அதிபதி செவ்வாய். இந்த செவ்வாய் பாருங்க இந்த டிசம்பர் மாதம் 7ஆம் தேதியிலிருந்து தனுசு ராசியில ராசிக்கு 9ஆம் இடத்துல அமர்ந்து குரு பகவானின் பார்வை பெற இருக்கிறார். 7/12/2025 முதல் ஒரு 40 நாட்கள் மேஷராசிக்காரர்களுக்கு ஒரு அதிர்ஷ்ட காலம், அதிரடியான பலன்கள் நடக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா மேஷராசிக்கு அதிபதியான செவ்வாய் ராசிக்கு 9ஆம் இடத்துல அமர்ந்து 9ஆம் அதிபதி குரு பகவானை பார்க்கிறார். அப்ப இந்த செவ்வாயினுடைய காரகத்துவங்கள் எல்லாமே பலம் பெறும். அப்ப மேஷராசிக்காரர்களுக்கு
இந்த டிசம்பர் 7ஆம் தேதியிலிருந்து ஒரு 40 நாட்கள் பாருங்க, சொத்து வகையில் இருந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். பூமி சம்பந்தமா இருந்த பிரச்சனைகளுக்கு கட்டாயம் ஒரு தீர்வு கிடைக்கும். முக்கியமா ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். அதே போல இன்னும் சொல்ல போனா மன ரீதியாக இருந்த அழுத்தங்கள் எல்லாமே மாறிடுங்க. உங்களுடைய மன அழுத்தங்கள் குறைய போகிறது. உங்க பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்க இருக்கிறது. பாருங்க, எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் அந்த கஷ்டத்துக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னா இந்த டிசம்பர் 7ஆம் தேதியிலிருந்து. ஏன் அப்படின்னா உங்க ராசிக்கு அதிபதியை குரு பகவான் பார்வையிடுகிறார். அப்ப இந்த இழுபறியாக இருந்த காரியங்கள், இதுக்கு முன்னால தடையாக இருந்த சில பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு தீர்வு கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லலாங்க மேஷராசிக்காரர்களுக்கு டிசம்பர் 7ஆம் தேதியிலிருந்து. அப்ப டிசம்பர் 7ஆம் தேதியிலிருந்து பாருங்க, மேஷராசிக்காரர்களுக்கு ஒரு அதிர்ஷ்ட காலம். புதுசா இடம் வாங்கலாம், புதுசா வீடு கட்டலாம், புதுசா ஏதாவது வண்டி வாகனம் வாங்குறதா இருந்தாலும் வாங்கலாம். ஏன்னா செவ்வாய்ங்கிறது கனரக இயந்திரத்தை சொல்லக்கூடியது. அதே போல சொத்து வகையில் உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் ஏற்படக்கூடிய காலம் வந்துவிட்டது. அதே போல உங்க ராசிக்கு அதிபதி பாருங்க 9ஆம் அதிபதி பார்க்கிறார். செவ்வாய் முதல்ல தனுசு ராசியில உள்ள போகும்போது முதல்ல கேது பகவானுடைய நட்சத்திரத்தில் போவார். அப்ப மேஷ ராசிக்காரர்களுக்கு உங்க ராசிக்கு அதிபதி கேது பகவானுடைய சாரத்துல போகும்போது, அப்ப பாருங்க மேஷராசிக்காரர்களுக்கு செவ்வாய் பகவான் கேதுவுடைய சாரத்தில் போகும்போது குரு பகவானுடைய பார்வையும் இருக்கிறதுனால ஒரு பிரச்சனைக்கு சட்ட ரீதியான ஒரு தீர்வு கிடைக்கும் மேஷராசிக்காரர்களுக்கு இந்த டிசம்பர் 7ஆம் தேதிக்கு பிறகு. ஏன் அப்படின்னா ஸ்டார்டிங்கில் உங்கள் ராசிக்கு அதிபதி கேதுவோட சாரத்தில் தான் போவார். அப்போ இந்த டிசம்பர் 7ஆம் தேதியிலிருந்து மருத்துவத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் ஏற்படும். பெருசாக மில்லு வச்சுருக்கவங்களுக்கு பாருங்கள் அதிர்ஷ்டங்கள் ஏற்படும். டெக்ஸ்டைல் சார்ந்த துறை, நூல், ஒயரு, அதே போல் வெடிப்பொருள்கள் சார்ந்த துறையில் இருப்பவங்களுக்குலாம் நல்ல அதிர்ஷ்டங்கள் ஏற்படும். முக்கியமாக மின்சாரம் சார்ந்த துறையில் இருப்பவங்களுக்கு யோகங்கள் கிடைக்கும். அப்போ உங்கள் ராசிக்கு அதிபதி கேது பகவானுடைய சாரத்தில் போய், கேதுவும் பாருங்க ராசிக்கு கோணத்தில் அமர்ந்து அதையும் குரு பகவான் பார்க்குறாரு. அப்படிங்கும் பொழுது பாருங்க உங்களுடைய பிரச்சனைகளுக்கு சட்ட ரீதியான ஒரு தீர்வு கிடைக்கும். பாருங்க தெய்வ அனுக்கிரகம் கிடைக்கும். அதாவது மிகப்பெரிய புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று வரக்கூடிய ஒரு யோகத்தை கொடுக்கும் டிசம்பர் 7ஆம் தேதிக்கு பிறகு. அப்ப பாருங்க மேஷராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு அதிர்ஷ்டம், நல்ல ஒரு மாற்றம் ஏற்படும். அடுத்தது செவ்வாய் பாருங்க சுக்கிரனுடைய காலில் போவார். அந்த சுக்கிரனும் பாருங்க உங்களுக்கு 29/12/2025 முதல் அதே வீட்டில் தனுசுல தான் அமர போறாரு. அப்போ உங்களுக்கு சுக்கிரனுடைய சாரத்தில் செவ்வாய் போய் அந்த செவ்வாயோட சுக்கிரனும் சேர்ந்து குரு பகவானுடைய பார்வை பெறும் பொழுது உங்களுக்கு உங்கள் வாழ்க்கை துணைவருக்கு இருந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். பயணம் சார்ந்த விஷயத்தில் பாருங்க முன்னேற்றம் கிடைக்கும். யாருக்கெல்லாம் வெளிநாடு தடை இருக்கிறதோ அந்த தடை விலகும். பாருங்க பயணம் சார்ந்த விஷயத்தில் பாருங்க உங்களுக்கு முன்னேற்றம் கிடைக்கும். இந்த டிசம்பர் 7ஆம் தேதிக்கு அப்புறம் நீங்கள் வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும். அதே போல பாருங்க சுக்கிரனுடைய சாரத்தில் இருக்கும்போது கணவன் மனைவிக்குள்ள நல்ல ஒற்றுமை இருக்கும். பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேரக்கூடிய ஒரு யோகத்தை கொடுக்கும். அதே போல கணவன் மனைவிக்குள்ள ஏதாவது பிரச்சனைனா அந்த பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். தொழில் பார்ட்னருக்குள்ள அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். டிசம்பர் 7ஆம் தேதிக்கு அப்புறம் புதுசாக ஏதாவது தொழில் பார்ட்னர் உங்களுக்கு கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. அதே போல நல்ல வரன் அமைவதற்கு வாய்ப்பு இருக்கு. நல்ல நண்பர்கள் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. பாருங்க உங்களுக்கு 7ஆம் இடம் வியாபாரத்தில் கொடிகட்டி பறக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அப்ப வியாபாரத்தில் இருப்பவங்களுக்கு பாருங்க டிசம்பர் 7ஆம் தேதியிலிருந்து வியாபாரத்தில் தடையாக இருந்த சில பொருள்கள்லாம் விற்று தரக்கூடிய ஒரு வாய்ப்புகளை கொடுக்கும். இப்படி பாருங்க மேஷராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு மாற்றமான ஒரு காலம் அப்படின்னா டிசம்பர் 7ஆம் தேதியிலிருந்து. முக்கியமாக உங்கள் ராசிக்கு அதிபதியை குரு பகவான் பார்வையிடுவதே பெரிய சிறப்புங்க. நீண்டகால சொத்து பிரச்சனைகள், மன ரீதியாக இருந்த பிரச்சனைகள், உடல் ரீதியாக இருந்த பிரச்சனைகள், அதே போல் இளைய சகோதரர்களுக்கும் உங்களுக்கும் இருந்த பிரச்சனைகள், இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு முழுமையான ஒரு தீர்வு கிடைக்கும். சட்ட ரீதியான ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் மேஷராசிக்காரர்களுக்கு. அடுத்தது பாருங்க சூரியன் காலில் செவ்வாய் பயணம் செய்வார். இந்த 40 நாளில் சூரியனுடைய காலில் பயணம் செய்யும்போது சூரியனும் பாருங்க இந்த தனுசுல தான் இருப்பார். அந்த சூரியனையும் குரு பார்க்கிறார். அப்ப மேஷராசிக்காரர்களுக்கு இந்த காலம் பாருங்க அரசாங்க அனுகூலம் கிடைக்கும். இந்த 40 நாட்கள்ல பெரிய அரசியல்வாதிகள், பெரிய அரசாங்க அதிகாரிகள் பாருங்க உங்களுக்கு உதவி செய்வார்கள் அப்படின்னு சொல்லலாம். அதே போல நெருப்பு சம்பந்தமா தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு பாருங்க உணவு சம்பந்தப்பட்ட அதே போல உணவு சம்பந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு பாருங்க நல்ல அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும். அதே போல பெற்ற பிள்ளைகளால் மகிழ்ச்சி அடைவீர்கள்.
முக்கியமாக பாருங்கள், நீண்ட காலம் ஒரு 2 வருஷமா 3 வருஷமா குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு பாருங்கள் குழந்தை இருக்கக்கூடிய ஒரு யோகத்தை கொடுக்கும். இந்த மாதத்துலேருந்து பாருங்கள், அதாவது மேஷராசிக்காரர்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகக்கூடிய ஒரு யோகத்தை கொடுக்கும். ஏன் அப்படின்னா சூரியனும் குருவும் நேருக்கு நேர் பார்த்துக்கிறாங்க. அப்போ குடும்பத்தில் புது நபர் உருவாகக்கூடிய ஒரு வாய்ப்புகளை கொடுக்கும். இப்படி நல்ல ஒரு மாற்றங்களை, நல்ல அதிர்ஷ்டங்களை மேஷராசிக்காரர்கள் இந்த டிசம்பர் 7ஆம் தேதியிலேருந்து 40 நாளைக்குள்ளே பார்க்க போகிறீங்க. அப்போ மேஷராசிக்காரர்களுக்கு உங்கள் ராசிக்கு அதிபதியை குரு பார்க்குறது, உங்கள் ராசிக்கு அதிபதி பாருங்கள் சுக்கிரனோட சூரியனோட சேர்க்கை பெறுவதெல்லாம் நல்ல ஒரு மாற்றத்திற்கான அறிகுறி அப்படின்னு சொல்லலாம். பல பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்க இருக்கிறது. அதிரடியான பலன்கள்லாம் நடக்க இருக்கிறது டிசம்பர் 7ஆம் தேதியிலிருந்து மேஷராசிக்காரர்களுக்கு. மேலும் மேஷராசிக்காரர்கள் நீங்கள் உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்க்கணும் அப்படின்னா திரையில் தெரியக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுடைய பிள்ளைகளுக்கு யாருக்காவது புதுசாக ஜாதகம் எழுதணும், அதாவது திருக்கணித பஞ்சாங்கப்படி கைப்பட எழுதின ஜாதகம் பாருங்கள் எழுதி கொரியரில் அனுப்பி வைக்கப்படும். விருப்பம் இருக்கிறவங்க திரையில் தெரியக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க. உங்கள் கருத்துக்களையும் திறனையும் கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. இன்னும் நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் வர பெல் சிம்பிள் கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.